இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்சானோட பிரிண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான காரணம் என்னன்னு தானே நீங்கள் கேட்குறீங்க, அதையும் நானே சொல்லிடுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கெனான் பிரிண்டரையும் போட்டுட்டோம், ஹெச்பி பிரிண்டரையும் போட்டுட்டோம். எப்சான் ஃபேன்ஸ் எல்லாம் கால் பண்ணி கண்டமணிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எப்சான் பிரிண்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு வீடியோவாக போட மாட்டீங்கன்னு. ஏன் போட மாட்டேன், இதோ உங்களுக்காக இந்த ஒரு எப்சானோட ஈகோ டேங்க் சீரீஸில் உள்ள ஒரு மாடலை தான் நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எப்சான் L3210ங்கிற மாடல் தான். இது வந்துட்டு ஒரு மல்டி ஃபங்க்ஷன் இங்க் டேங்க் பிரிண்டருங்க. ஆமாங்க, இது வந்துட்டு ஒரு கலர் பிரிண்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்கேன் காப்பி கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஃபுல் வீடியோவையும் இந்த பிரிண்டரை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 காப்பீஸ் வந்துட்டு நீங்கள் பிளாக்ல அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் மோனோக்ரோமில் எடுக்கிறீங்கிறப்ப 4500 காப்பீஸ் வந்துட்டு இதில் பிரிண்ட் பண்ண முடியும்னு எப்சான் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக கலரில் எவ்வளோ பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 7500 வந்துட்டு நீங்கள் பேஜஸ் வந்துட்டு இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத எப்சானில் சொல்கிறாங்க. இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா எப்சான் மைக்ரோ பிசோ பிரிண்ட் ஹெட் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரிண்ட் குவாலிட்டியுமே சரி, அதேமாரி உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ரிலியபிளாக இருக்குங்கிறத எப்சான் தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு நியூ ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு இங்க் டேங்க் பிரிண்டரு, அதுவும் மல்டி ஃபங்க்ஷனோட காப்பி ஸ்கேனோட ரொம்பவே நல்ல விஷயம்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பிரிண்ட் ரெசல்யூஷனை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இதோட பிரிண்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5760 இன்ட்டு 1440, அதாவது 5760 இன்ட்டு 1440 டிபிஐயில் இதோட பிரிண்ட் குவாலிட்டி இருக்கும். அதாவது ஆல்ரெடி டிபிஐனா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், டாட் பர் இன்ச்சு. அதோட குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிரிண்டர்ஸோட இதோட பிரிண்ட் குவாலிட்டி வந்துட்டு அட்டகாசமாகவே கொடுத்துருக்காங்க. எப்சானுக்கு வந்துட்டு அதுக்காகவே ஒரு சூப்பராக ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அடுத்ததா இதோட பிரிண்ட் ஸ்பீடை பார்ப்போம். இதோட பிரிண்ட் ஸ்பீட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல எடுத்தீங்கன்னா 10 ppm, அதாவது ppmனா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பேப்பர் பர் மினிட்னு. உங்களுக்கு 10 ppmல வந்துட்டு ஐஎஸ்ஓ ஸ்பீடில் வந்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு பிளாக்ல பிரிண்ட் எடுக்குங்கிறப்ப. இதே கலரில் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 5 ppmலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இதே டிராஃப்ட் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 ppm வந்துட்டு பிளாக் பிரிண்ட் இருக்கும். இதே நீங்கள் கலர் பிரிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 ppm இதில் வந்துட்டு கிளைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிரிண்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதோட வந்துட்டு பிரிண்டிங் ஸ்பீடு ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்குன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு கலர் பிரிண்டராகவும் இருக்கணும், மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டராக இருக்கணும், அதுவும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக வந்துட்டு இந்த எப்சனோட L3210ங்கிற மாடலை ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு குவாலிட்டி, அதாவது ரெசல்யூஷன் பார்த்துட்டோம், குவாலிட்டியும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்பீடையும் பார்த்துட்டோம். அப்படியே வந்துட்டு ஸ்கேன் சைடு போயிடலாம். உங்களுக்கு ஸ்கேனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 600x600 டிபிஐ வந்துட்டு குவாலிட்டியில் உங்களால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம காப்பியோட ஸ்பீடை பற்றி பார்க்கலாமா. காப்பி ஸ்பீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.7 IPMல வந்துட்டு உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு 3.8 IPMல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரில் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஐபிஎம்னா என்னன்னு தானே கேட்குறீங்க, அதை இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். இமேஜ் பர் மினிட், அதாவது உங்களுக்கு ppm அதை மாதிரி தான் இது. ஐபிஎம்னா உங்களுக்கு இமேஜ் பர் மினிட். ஓகே, ஆனால் எல்லாத்துலேயும் வந்துட்டு ப்ளஸ்ஸு மட்டுமே இருக்காதுல்ல, ஒரு மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல. இதில் என்ன தான் நிறைய ப்ளஸ்ஸை பற்றி நம்ம பார்த்தாலும் மைனஸ்னால் ஒன்றுனா இதுலேயுமே உங்களுக்கு வந்துட்டு டியூப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸ் இல்லை. இது இல்லாததுனால உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பேக் அண்ட் பேக் பிரிண்டிங்லாம் எடுக்கிறீங்கிறப்ப மேனுவலாக தான் நம்ம பேப்பரை ஃப்ளிப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அது வண்டினா ஒரு சின்ன ட்ராபேக். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சின்ன கம்ஃபர்டபுளான ஒரு பிரிண்டருங்கிறதுனால அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான இங்க் டேங்க் பிரிண்டர், அதாவது கலர் பிரிண்டிங் தான் வேணும், அது கூடவே மல்டி ஃபங்க்ஷனில் ஸ்கேனும் வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்ஜெட்டும் ரொம்பலாம் இல்லை, 15000 தான் இருக்குன்னா 15000லாம் வேணாம். ஜஸ்ட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு 11500 ரூபாய் இருந்தால் போதும். நம்மளோட டிஎன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸை விசிட் பண்ணுங்க. இந்த அழகான ஈகோ டேங்க், அதாவது எப்சான் ஈகோ டேங்க் L3210ங்கிற மாடலை அப்படியே அழுட்டு போங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கலர் பிரிண்டிங் வேணும், ஹோம் யூசேஜ், அதுமாதிரி ஆஃபீஸ் யூசேஜ், ஒரு சின்ன ஸ்டோர் வச்சுருக்கேன், எனக்கு கலர் பிரிண்டிங்க்கும் ஒரு ஆப்ஷன் வேணுங்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஒரு பிரிண்டரை வந்துட்டு ரொம்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இதில் குவாலிட்டி ஆகட்டும், பிரிண்டிங் ஸ்பீடாகட்டும் எல்லாமே வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஷோரூமை விசிட் பண்ணுங்கள், இந்த ஆஃபரை அவைல் பண்ணுங்கள். அப்படி இல்லையா கீழே தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம்.
நம்மளோட ஷோரூம் எங்கே இருக்குன்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்லாவே கேட்குது. நம்மளோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா கேகே நகர் வேர்ஹவுஸுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்குது. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் வெஸ்ட் டிப்போ, அதாவது கேகே நகரோட வெஸ்ட் டிப்போ, சென்னை கேகே நகரோட வெஸ்ட் டிப்போ பஸ் ஸ்டாப் இருக்குது. சென்னை கேகே நகர் ஆர்டிஓ கிரவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு விருகம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பும் நியர்பை தான். எல்லாத்துலேருந்தும் ஒரு ஜஸ்ட் 200 மீட்டர்லேயே நம்மளோட ஷோரூம் அமைஞ்சிருக்கு. அதேமாரி நிறையா பேர் வந்துட்டு மதுரை கேகே நகரா, திருச்சி கேகே நகரான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஷோரூம். அது வந்துட்டு சென்னை கேகே நகர் மட்டும்தான். இங்கே வந்தீங்கன்னா ஆஃபர் கிடைக்கும். உங்களால் வர முடியலன்னா ஆன்லைனில் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க.